ஒளிபரப்ப உதவுபவர்கள் டி. ஜான் லூர்து மரியநாதன் குடும்பத்தினர். டி. ஜான் லூர்து மரியநாதன் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மியான்மர், தாய்லாந்து ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோருக்கு இறைவன் நித்திளைப்பாற்றியும் இறந்தோருடைய குடும்பங்களுக்கு ஆறுதலையும், இடுபாடுகளுக்கிடையே சிக்கியிருக்கிற மக்கள் பாதுகாப்பாக அவர்கள் வெளியேற்றப்படவும் மற்றும் காயப்பட்ட மக்கள் விரைவில் குணமடையவும், மனதளவில் பாதிக்கப்பட்ட மக்களும் தேவையான ஆறுதலை பெறவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஒப்பிட்டு பார்ப்பது என்பது நம்மில் ஒரு சிலர் செய்கிற ஒரு செயல். பரிசேயன் தன்னை வரி தண்டுபவரோடு ஒப்பிட்டு பார்த்தான். வரி தண்டுபவரோ தன்னை கடவுளோடு ஒப்பிட்டு பார்த்தான். வரி தண்டுபவரோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது பரிசேயன் தனது பெருமையை நினைத்து கொள்ளுகிறான். ஆனால் இறைவனோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது அந்த வரி தண்டுபவர் தன் சிறுமையை உணர்ந்து கொள்ளுகிறார். நாமும் நம்மை பிறரோடு அல்ல, இறைவனோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது நாம் பாவிகள். இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை ஆண்டுதோறும் கொண்டாடும் இத்தவ முயற்சிகளில் மகிழ்வுறும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்காவின் மறை உண்மைகளை நாங்கள் கடைபிடித்து அவற்றின் முழுமையான பயன்களால் பேரின்பம் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உண்மையாகவே நான் விரும்புவது பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, 1 முதல் 6 வரை உள்ள இறை சொற்றொடர். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவுடைவோமாக, ஆண்டவரை பற்றிய அறிவு முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது, மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேநீர் கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு கால நேர மேகம் போலவும் கதிரனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறது. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்று விட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பலியே அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியே அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. பலியே அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. பலியே அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். சீயோனுக்கு என் முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவேர். பல்லவி. பலியே அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 18 வசனங்கள் 9 முதல் 14 வரை. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஊமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்து பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்து பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்னை மரியாவினுடைய புகழ்பெற்ற திருத்தலம் ஒன்றிலே பீடத்திற்கு அருகே பளிங்கினால் செய்யப்பட்ட அன்னை மரியாவின் உருவச் சிலை இருந்தது. அந்த சிலைக்கு முன்பாக ஒரு வயதான பெண்மணி அன்னையின் அழகிய முகத்தை உற்று நோக்கியவாறே அமர்ந்து கொண்டிருப்பார். இவ்வாறு அவர் அமர்ந்திருப்பதை பார்த்த இளம் அருள் பணியாளர் திருத்தல அதிபரிடம் சென்று அந்த பெண்ணின் பக்தியை பற்றி பாராட்டி பேசினார். அப்போது அந்த திருத்தல அதிபர் சொன்னார்: சாமி, நீங்கள் இப்போது காண்பதை வைத்து ஏமாற வேண்டாம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஊரை சேர்ந்த சிற்பி ஒருவர் அன்னை மரியாவின் சிலையை செதுக்க ஒரு அழகிய இளம் பெண்ணை மாடலாக பயன்படுத்தினார். அந்த இளம் பெண் தான் நீங்கள் இப்போது காணுகிற இந்த வயதான பெண்மணி. அவர் ஒவ்வொரு நாளும் அன்னையின் திருவுருவத்திற்கு முன்பாக அமர்ந்திருப்பது பக்தியால் அல்ல, மாறாக அவர் தன் இளமையையும் அழகையும் ஆராதிக்கவே அங்கு ஒவ்வொரு நாளும் வந்து அமர்வார் என்று கூறினார். சாமி கும்பிட போச்சு 2 ஆசாமிங்க. ஒருவன் பெரிய சாமி, ஒருவன் சின்ன சாமி. பெரிய சாமி பேரு பரிசேயனாம், சின்ன சாமி பேரு ஆயக்காரனாம். இந்த பாடலை நாம் விடுமுறை விவிலிய வகுப்புகளிலே பாடியிருக்கிறோம் அல்லது கற்று தந்திருக்கிறோம். லூக்காவுக்கே உரிய தனிப்பட்ட ஓமைதான் இந்த ஓமை.
ஜெபம் என்பது நமது உள்ளம் சார்ந்தது மட்டும் அல்ல, நமது உடல் நிலையை சார்ந்ததும் கூட. பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனுடைய உடல் தோரணை பற்றி லூக்கா என்ற நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு, கடவுளே பாவியாகி என் மீது இறங்கி அருளும் என்று அந்த வரி தண்டுபவர் ஜெபிக்கிறார். இயேசு எவ்வாறு ஜெபித்தார்? ஜெபிக்கும் போது இயேசு உடலுக்கு தந்த முக்கியத்துவம் என்ன? இயேசு முழு இதயத்தோடு மட்டுமல்ல, முழு உடலோடும் ஜெபித்தார். உதாரணமாக, கெத்செமனி தோட்டத்திலே இயேசு முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார். அப்பங்களை பலுகச் செய்த புதுமைக்கு முன்பாக இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போது, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரக்க கத்தி ஜெபித்தார். நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும்? அதற்காகத்தான் இயேசு இந்த உவமையை நமக்கு தந்திருக்கிறார். பரிசேயனும் இந்த வரி தண்டுபவரும் ஜெபிக்க சென்றபோது ஆளுக்கு ஒரு கண்ணாடியை எடுத்து சென்றார்கள். பரிசேயன் தன்னுடைய கண்ணாடி பாதரசம் பூசப்படாத கண்ணாடி. அதன் வழியாக அவன் தன்னை பார்த்து கொள்ள முடியாது, மற்றவர்களை பார்க்க முடியும். எனவே மற்றவர்களை பார்த்து அவன் தன் சாதனைகளை பட்டியலிடுகிறான், தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கொள்ளுகிறான். வாரத்திற்கு 2 முறை நோன்பிருப்பதாகவும் வருவாயில் 10 ஒரு பகுதி கொடுப்பதாகவும் தன்னுடைய சுய புராணம் பாடுகிறான். ஆனால் இந்த வரி தண்டுபவரோ, அவர் எடுத்து சென்ற கண்ணாடி முகம் பார்க்கிற கண்ணாடி. அதில் தன்னை மட்டும்தான் பார்க்க முடியும். தன் தோல்விகளையும் குறைபாடுகளையும், மற்றவர்களை அவர் ஏமாற்றியதையும், தன சொந்த மக்களுக்கு எதிராக செயல்பட்டதையும் அவர் அந்த கண்ணாடியிலே பார்க்கிறார். எனவே தனது பாவத்தை உணர்ந்து தமது மார்பில் அறைந்து கொண்டு, கடவுளே பாவியாகி என் மீது இரக்கமாயிரும் என்று பாவ அறிக்கை செய்ததால் இறைவனுக்கு ஏற்புடையவராக தம் வீடு திரும்புகின்றார். நம்மை தாழ்த்தி வேண்டினால் நம் ஜெபம் கேட்கப்படும். சீராக்கி ஞான நூல் 35:17 வாசிக்கிறோம், தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும். இரண்டாவதாக, பிறரை இழிவாக கருதும் மனநிலையோடு நாம் ஜெபிக்க கூடாது. நம்மில் சிலருக்கு அடுத்தவரை தரக்குறைவாக பேசுவது, இழிவாக விமர்சனம் செய்வது இனிமையான ஒரு பொழுதுபோக்காக இருக்கிறது. திருப்பலியிலே நாம் என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே என்று சொல்லி நம் நெஞ்சில் அடித்துக் கொள்ளுகிறோம். திருப்பலி முடிந்த பிறகு வெளியே செல்லுகிற போது, உன் பாவமே, உன் பாவமே, உன் பெரும் பாவமே என்று அடுத்தவர் நெஞ்சில் நாம் அடிக்கிறோம். நாம் பிறரை பழிக்காவிட்டாலும் பழி வாங்கும் குணம் இருந்தால், மன்னிக்க மறுத்தால், தற்புகழ்ச்சியோடு ஜெபித்தால் நாமும் பரிசேயர்களே. நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர்கள் ஆவதில்லை. நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிக்கும் மனமிருந்தால் மட்டுமே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஆயக்காரனை போல இறைவனின் இரக்கத்திலே நம்பிக்கை கொண்டு நாம் பாவிகள் என்பதை இறைவன் முன்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆயக்காரன் தன் மார்பிலை அறைந்து கொண்டது போல நாமும் நம்முடைய தாட்சியையும் தவ நிலையையும் எடுத்துரைக்க வேண்டும். தவத்தோடு கூடிய ஜெபத்திற்கு வலிமை அதிகம். இறைவன் முன்பாக நாம் வருகிற போது அதிகம் பேசாமல், இறைவா, இதோ நான், இதுதான் நான், இவ்வளவுதான் நான் என்று ஜெபித்து ஏற்றுக்கொள்ளுகிற போது நாமும் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்வோம். பலியை அல்ல இரக்கத்தையே கேட்கிறார், பாவி எந்தன் உள்ளத்தையே கேட்கிறார். பலியை அல்ல இரக்கத்தையே கேட்கிறார்,
பாவி எந்தன் உள்ளத்தையே கேட்கிறார். தருகிறே இதோ தருகிறே, தருகிறே இதோ தருகிறே. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய ஆனந்த இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலினை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, தூய்மையான உணர்வுகளோடு மறை நிகழ்வுகளை அணுகி வர முதல் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இறை பற்றுடன் இவற்றை தொடர்ந்து கொண்டாடுவதா நாங்கள் உமக்கு பணிந்து வாழருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி ஒரே குரலில் புகழ்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்வையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 பாவிகளாகிய நாம் இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, மருட்குடைகளால் இடைவிடாமல் எங்களை நிரப்பிட உம்மை வேண்டுகின்றோம். உண்மையான வணக்கத்துடன் அவற்றை கொண்டாடவும் என்றும் பற்றுறுதி உள்ள மனதோடு அவற்றை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: டி. ஜான் லூர்து மரியநாதன் குடும்பத்தினர். டி. ஜான் லூர்து மரியநாதன் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி